ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சு, அதோட கட் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து இப்போ ரெண்டாவதாக போட வேண்டிய சூழ்நிலை. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 மொபைலும் போட்டுட்டோம். இன்னொரு மொபைல் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S24 அல்ட்ரா. அது ஒரு பக்கத்து கடையில் கேட்டிருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்கலாம், வாங்காமல் கூட இருக்கலாம். அதனால் வேணுன்றவங்க அதையும் கேளுங்க. இப்போ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிக்சலில் வந்து 6 ப்ரோ, கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பாக்ஸோடு இருக்குது. பாக்ஸு பாருங்கள், பாக்ஸு மொபைலு ஸோ எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,000 கூகுள் பிக்சல் 6 ப்ரோ. ஸோ இதோட விலை வந்து 12 GB ரேமு, 128 GB. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன், இதோட விலை வந்து 22,000. சரியா? அதே கூகுள் பிக்சல் 6 ப்ரோவும் ஒன்று இருக்குது. அது டிஸ்பிளே இஷ்யூ ஒன்று. அது இது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் இது ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இஷ்யூ. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டோம். 7 அது இது ஒரு மாடல். இது ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 போட்டிருந்தோம். ஸ்டிக்கரை காணும். இதில் 7,000 6,500. இப்போ கம்மி பண்ணாரப்பா அந்த ஆள். ஆமாம், சரி, ஓகே. 6,500 இது. இது ஓப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா X2 ஜூம்னு சொல்லிட்டு வரும். எக்ஸ் ஜூம்னு சொல்லிட்டு வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சலில் வந்து 7 இது 18,000. லைட்டாக பேக்ரவுண்ட் இருக்குது, ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே, சர்வீஸ் போகாதது. இது வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல். இது பக்கானா எப்படின்னா, இப்போ இந்த மொபைல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி வருது, இம்போர்ட்டட், வெளிநாட்டிலேருந்து வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மொபைல், அவ்வளோதான். ஸோ இது 7,500. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நத்திங் 1 பேக் டோர் உடஞ்சிருக்கு. 12,500 தரேன். 8 GB ரேமு. நத்திங் 1 8 GB ரேம் 128. இல்லை, 8 GB ரேம் 256 GB பஸ். இது 256 GB. நத்திங் 1 பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. கேமராலாம் எப்படி இருக்குது காட்டுறா. அதில் கேமராலாம் செம்மையாக இருக்குது பஸ். இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து 12,500. நத்திங் 1 இது. ஸோ வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். பேக் டோர் மட்டும் தான் உடஞ்சிருக்கு, வேறு எந்த இஷ்யூமே கிடையாது. ப்ரைஸ் 12,500. இது 7,500. இது வந்து பாக்ஸோடு இருக்குது. விவோவில் வந்து X70 ப்ரோ பெரிய மொபைலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நிறைய கோடு இருக்குது, பேக் டோர் உடஞ்சிருக்கு. போர்டு ரேட்டு தான் சொல்கிறோம் நாங்கள், போர்டு ரேட்டு தான். இது வந்து சாம்சங் கேலக்ஸி Note 10 ப்ளஸ்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் 18,000. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S21 ப்ளஸ்ஸு, பேக் டோரும் உடஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ரண்டில் கண்ணாடி உடஞ்சி டிஸ்பிளேயில் பிளாக் டாட்டு, 2 பக்கமும் கோடு இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ தான் போட்டேன், இருந்தாலும் சொல்லி காட்ட வேண்டியதாக இருக்குது. இது ஆல்ரெடி வித்துருச்சு. இது வந்து சாம்சங்கில் A33, அது வித்துருச்சு. அது இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா XR கண்ணாடி உடஞ்சிருக்கு. ஸோ இது இப்போ தான் போட்டோம். இதெல்லாம் 8,000. இது ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா 8 12,500 போட்டிருந்தோம், 11,500 தரோம். இது விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸோடு இருக்கிற மொபைலு, பாக்ஸு வித் சார்ஜர் எல்லாமே இருக்குது. விவோ V21e ஒரிஜினல் டிஸ்பிளே, எதுவுமே சர்வீஸ் போகாதது. சார்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா விவோ சார்ஜர் தான் வச்சுருக்காங்க, அது கூட வந்தது, அப்படியே தரோம். இதோட ப்ரைஸ் வந்து 12,500. இது 12,500 இல்லை, 9,500 தானே. 9,500. சரி, 9,500. அடுத்ததாக சாம்சங் S20 ப்ளஸ்ஸு, S10 ப்ளஸ்ஸு, சாம்சங் S10 ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு. அந்த குச்சி பென்னு இல்லை. ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. டிஸ்பிளேக்கே அந்த ரேட்டு கரெக்ட் தான், 11,500. 11,000 சொல்லியிருக்கோம் நாங்கள். ஸோ அவ்வளோதான் பஸ், வேறு ஒன்றும் இல்லை. இது விவோ ஐஃபோன் நம்ம ஏற்கனவே போட்டது தான். எங்கே இருக்குது அந்த இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து காப்பி. அது ஸோ எல்லாமே நம்ம போட்டது தான். சரிங்களா, ஜாமான் கம்மியாக தான் இருக்குது.
எங்களுக்கு கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்குங்கலாம் இல்லை. எங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 10 பவுன் விற்றாகணும். அது நாங்கள் சாலிடாக நாங்கள் பண்ணிடுறோம். சரியா? ஒரு பவுனுக்கு 500ரூவானா 10 பவுனுக்கு 5000 ரூபா சார். இந்த மாதிரி வியாபாரம் பார்த்துட்டு போகிறோம். 20 பவுன் விற்றாலும் அது எக்ஸ்ட்ரா போனஸ் தான் எங்களுக்கு. சரியா? அதே மாதிரி தான். சரியா? நேற்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், நேற்று நம்ம படம் பார்த்தோம். ஒரு படம் பேர் வந்து தங்கலான்னு சொல்லிட்டு செம்மையான படம். உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அருமையான டைரக்ஷனு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுற கருத்து வந்து பார்த்திங்கன்னா செம்மையான கருத்து. அதில் நடிப்புன்னு பார்த்திங்கன்னா விக்ரம் வந்து செம்மையாக நடிச்சிருக்காப்புல. அதே மாதிரி டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேர் என்னன்னா ரஞ்சித். செம்ம டைரக்ஷனு. உண்மையிலேயே வந்து அவர் கத்தாதுரா டே லெமன் டீ வச்சுட்டு போ. ஸோ ரஞ்சித் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் எப்போவுமே அவர் தன்னோட படங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு குரலாக தான் இருக்கும். அந்த படத்தில் ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் தன்னோட குரலை பதிவு பண்ணிடுவாப்புல. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு படம் பயங்கர விறுவிறுப்பாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். நம்ம எதிர்பார்த்த ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து ஒரு யதார்த்தத்தை மீறி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா படங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குற மாதிரியே இருக்காது. இதுதான் வந்து யதார்த்தம் உண்மை. அதை பேஸ் பண்ணி ஒரு கதையை அமைச்சு அந்த படத்தை கொண்டு வந்திருக்காப்புல. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு பார்ப்பனர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கைபர் கால்வாயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த கால்வாயிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உள்ள மூட நம்பிக்கைகளை பயன்படுத்தி இந்த மக்களை முட்டாளாக்கி அவங்கள வந்து தனக்கு கட்டுப்படுத்தி ராஜாக்களை வந்து கையில் போட்டுக்கிட்டு, ஸோ இது தான் தான் வந்து தலையில் பிறந்தேன். அதாவது வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ராஜகுருவாக தான் பார்ப்பனர் இருப்பார். ராஜாவா வந்து பார்த்திங்கன்னா சத்திரியன் இருப்பார். அவருக்கு கீழே வைஷ்ணவன் ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து போர் தடபதி இந்த மாதிரி அது கீழே வியாபாரிகளுக்கு ஒரு இது, அதுக்கு கீழே அடிமட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி இருக்கும், தாழ்த்தப்பட்டவங்க இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த கதையோட கருவே. இதை பேஸ் பண்ணி தான் அந்த படம் வந்து அப்படியே நகருது. அந்த காலகட்டத்தில் நவாப்பு காலத்துலேருந்து கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரங்காலம் தாண்டி இப்போ நம்ம இருக்கிற இந்த யதார்த்தமான காலம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கதையில் வந்து ஒரு ஒரு மாதிரியாக சொல்கிறாங்க அந்த படத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயினாக இதை தான் சொல்ல வராங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தங்கம், இது வந்து தங்கத்தை வந்து தேடி போகிறது. சொல்லுப்பா என்ன? சரி ஓகே சரி, இதுதான் விஷயம் பஸ், வேறு ஒன்றும் இல்லை. படம் ஆனால் சூப்பர் படம், யதார்த்தமான படம். சும்மா வந்து ஒரு ஹீரோ 10 பேரை அடிக்கிறது, கதையே இல்லாமல் லாஜிக்கே இல்லாமல் இப்போ வந்து படம் எடுத்து ஜெயிக்கிறதுலாம் இப்போ முடியாத காலமாக போயிடுச்சு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யதார்த்தமாக உண்மை கதைகளை தத்துரூத்தமாக மக்களுக்கு புரிகிற வண்ணமாக படத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து ஹிட் ஆகுது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து உண்மையிலே சூப்பர் ஹிட் ஆகணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா அதில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் பயங்கரமாக கலக்கியிருக்காப்புல. அதே மாதிரி அந்த படத்தில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, யாரையுமே குறை சொல்ல முடியாது. படம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா இதெல்லாம் யார் சொல்கிறான் அப்படின்னு கேட்காதீங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம படத்தை பற்றிலாம் அதிகமாக பேசினதில்லை. இருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காலகட்டத்தை வந்து நிர்ணயிக்குது. இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனர்கள் அந்த மேல்தட்டு மக்களாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை தான் வந்து இந்தியா வந்து அன்னைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம் மாற்றி சொல்லிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் வந்து எங்களுக்கு தெரியாமல் இல்லை, எல்லாமே தெரியும், ஆனால் வந்து தெரியாத மாதிரி நம்ம காமிச்சா அவங்களோட கருத்து என்ன வருதுன்றதை பார்க்குறதுக்காக தான் அந்த மாதிரி பேசியிருந்தோம். சரிங்களா? ஏன்னா சுதந்திரம் வாங்கினதோடு சரி, இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மக்களோட வந்து உண்மையான ஒரு நேர் வழி இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழன் வந்து பார்த்திங்கன்னா மலேசியாவில் வந்து தமிழன் வந்து உருவாக்கியிருக்கான், சிங்கப்பூரை உருவாக்கியிருக்கான், துபாயை உருவாக்கியிருக்கான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த தேசிய மொழியாக தமிழை வச்சுருக்காங்க. அவங்களோட தேசிய மொழியில் தமிழை வந்து 2வது இடமாவோ 3வது இடமாவோ வச்சுருக்கான். காரணம் என்னென்னா தமிழனோட பங்களிப்பு அந்த மாதிரி.
ஆனால் இந்திய நாட்டில் தமிழனுக்கு வந்து என்ன நடக்குதுன்றது காலகாலமாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் மாறணுன்றது தான் நம்மளோட கருத்து, நம்மளோட சொல்லாடல், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே பஸ், இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ சின்னது தான், அதனால தான்.